நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்களோடும் எல்லா செய்வினை கட்டுகளுடையும், அவர் நாமத்தில் பேய்களோடும் எல்லா செய்வினை கட்டுகளுடையும் நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஜெபம் செய்வோம். மகா இரக்கம் நல்ல பிதாவே, இந்த வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஒரு மரப்பட்டு இந்த இடத்துல கூடியிருக்கிற தெய்வீக பிரசன்னத்தினாலும் வைத்து இந்த ஆராதனை ஆண்டவரே ஆவியோடு உங்களோட தொழுவோட கிருபதானுங்க. பரிசுத்த ஆவியானவர்கள் மத்தியில் அசைவாடி கர்த்தருடைய நாமத்தை தொழுவோட கிருபதானம். இங்கே வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளை துதித்து பாடும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் கடந்து வேண்டும். வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய பிரசன்னத்தை வைங்க. சிறிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த 4 வசனங்களை சொல்லவும் இதனுடைய நாமத்தை வைத்தோம் கிருபதானுங்க. மற்ற ஒவ்வொருவரையும் இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்தி வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். உலகம் அங்கே நடக்கிறதான ஆராதனைக்காக சபையாக நம்ம ஜெபம் மனக்கத்தாவே. உலகம் எங்கேயும் இப்படி நடந்து கொண்டு ஆராதனைக்கு ஸ்தோத்திரம், நடந்து முடிந்த ஆராதனைக்கு ஸ்தோத்திரம், நடக்க போற ஆராதனைக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது மாண்ட நடந்து கொண்டிருக்க ஆராதனை தேவனுக்கான காரியங்கள் செய்யுங்க. இந்த கடைசி நாட்களில் தேவ ஜனங்கள் கூடி ஆராதிக்க தடைகளை ஏற்படுத்த எல்லா காரியங்களும் அகற்றி போட்டு முழு இதயத்தோடும் முழு மனதோடும் சபைகளும் துதிக்க கிருபதாரம் ஊழியங்கள் செய்கிறது அவர்களுடைய காரணம். அதுக்காக ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் கூட இதோடு நடத்தி ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீத வாசனைக்கு அனுசரித்து போகிறோம். சங்கீதம் முதலாவது நிச்சயம் வாசிப்பார்கள். டொச்சிலை வாசித்து அதுக்கு பிறகு நம்மளை வாசித்து கற்றுட்டு துதிப்போம். Psalm 92, ein Psalm am Sabbat zu singen. Es ist gut, dem Herrn zu danken und den Höchsten zu loben. Es ist gut, am Morgen von deiner Gnade zu erzählen und in der Nacht von deiner Treue, begleitet von Harfe und Flöte und zum Klang der Zither. Herr, ich freue mich über alles, was du für mich getan hast und juble vor Glück über deine Taten. Herr, wie groß sind deine Werke und wie tief deine Gedanken. Nur ein unvernünftiger Mensch erkennt das nicht, nur ein Narr begreift es nicht. Gottlose Menschen können zwar aufblühen wie Gras und schlechte Menschen können Erfolg haben, doch am Ende werden sie alle umkommen. Herr, du aber bist erhaben für alle Zeit. Deine Feinde werden sterben und alle, die Böses tun, werden zerstreut werden. Doch mich hast du stark gemacht wie einen jungen Stier und mit frischem Öl hast du mich gesalbt. Mit meinen eigenen Augen werde ich den Sturz meiner Feinde sehen. Mit meinen eigenen Ohren werde ich von der Niederlage meiner Gegner hören, die sich gegen mich auflehnen. Die Gottesfürchtigen werden gedeihen wie Palmen und wachsen und stark werden wie die Zedern auf dem Libanon. Denn sie sind im Hause des Herrn gepflanzt und blühen in den Vorhöfen unseres Gottes. Noch im hohen Alter werden sie Frucht bringen und werden grün und lebendig bleiben, um zu bezeugen, dass der Herr gerecht ist. Er ist mein Fels, kein Unrecht findet sich bei ihm. Amen. Amen. தமிழை நாங்கள் வாசிப்போம். சங்கீதம் 92. ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும், பத்து நரம்பு வீணையினாலும் தப்பூரினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செயலால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியை நிமித்தம் ஆனந்த சத்தம் விடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியார், மூடன் அதை உணரார். துன்மார்க்கன் புல்லை போல தலைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது
அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே, நீர் என்றைக்கும் உன்னதமானவராய் இருக்கிறீர். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெய் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நீதிமான் பனையை போல் செலுத்தி தீவனோடு கேதுரை வளர்வான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாக அவர்களுக்கு அநீதியில்லை என்று விளங்கப்பட்டபடி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஆமென், ஆமென். தேவனை ஆராதிக்க போகிறோம். உள்ளது நாளத்தில் அவரை துதித்து தேவனை தீபம் சிவன் தேவனை ஆராதிக்க இணைந்து கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம். அல்லேலூயா. வேதம் வாய்ச்ச சங்கீதத்திலே கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள். ஆமென். அந்த நாமம் இவ்வளவு தேவன் இவ்வளவு நல்லவர்கள் பாருங்கள். அவருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள். அது மாற்றமில்லை. சங்கீதம் 84 வாசிக்கிறோம். கர்த்தருடைய வீட்டிலே வாசமாகிற பாக்கியவான்கள் அவர்கள் எப்பொழுதும் தேவனை துதித்து கொண்டே இருப்பார். ஆக நாங்கள் எப்பொழுதும் தேவனை துதித்து கொண்டிருக்க வேண்டும். துதிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னம் இறங்கி எங்கள் பிரச்சனைகள் எல்லாம் வெயிலை கண்டவுடனே பனி எவ்வாறு கரைந்து போகிறதோ அதே போல பிரச்சனை எல்லாம் கரைந்து போகும். அந்த தேவனை உள்ளத்தின் ஆழத்தை துதிக்க ஆரம்பிப்போமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை உள்ளது. வேதம் சொல்லுவது, சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைக்கிறார். கரவலாடலுக்கு பின்பாக திருந்த தாவீதை தேவன் ராஜாவாக சிங்காசனத்தில் உட்கார வைத்தார். ஆடுகள் மேய்த்த யோசேப்பை எகிப்தின் அதிபதியாய் உயர்த்தினார். சிறை கைதியாய் பிடிக்க கொண்டு போன தானியேலை பபிலோனின் அதிபதியாய் மாகாணத்தின் அதிபதியாய் உயர்த்தினார். அந்த தேவன் உயர்த்துகிறவர். எங்கள் தேவன் நல்ல தேவன். உணர்ந்து பாடும். அல்லேலூயா. நல்லவரே, பெரியவரே, பரிசுத்தரே, ராஜாதி ராஜாவே, இதுவரை உதவி செய்த எபினேசரே, இதுவரை தேவைகளை சந்தித்த யெகோவா ஈரே, சுகந்தந்த யெகோவா ராஃபா, பலந்தந்த எல்சடா, சமானந்தந்த யெகோவா சாலோம், எங்களை கண்ணோக்கி பார்க்கிற எல்ரோயி, எங்களை பிரகாசிக்க பண்ணுறவரே, எல் பிரகாசியும் தடைகளை நீக்கிறவரே, எல்ரோயி எங்களை காண்கிறவரே, எல்சடாய் சர்வ வல்லமை உள்ளவரே, ஏல்சா ஜீவனுள்ள தேவனே, ஏலெலியோன் உன்னத தேவனே, ஏலலாம் சதா காலம் உள்ளவரே, எங்கள் அக்கிரமங்களை மன்னித்தவரே, எங்கள் நோய்களை குணமாக்கினவரே, எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கொண்டவரே, வருஷத்தை இரக்கங்களினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுகிறவரே, வாயை நன்மையினால் திருப்தியாக்குகிறவரே. அல்லேலூயா. என் தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே, என் நிலைமையை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே, என் தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே, என் நிலைமையை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே. ஏல் பிராசிம், ஏல் பிராசிம், தடைகள் உடைப்பவரே, ஏல் பிராசிம், ஏல் பிராசிம், தடைகள் உடைப்பவரே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடால் வெட்டிப்பை தருபவரே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடால் வெட்டிப்பை தருபவரே, முந்தின காரியம் இனி இல்லையே, பழையதெல்லாம் ஒளிந்திடுவே, முந்தின காரியம் இனி இல்லையே, பழையதெல்லாம் ஒளிந்திடுவே, கர்த்தரை இறங்கி செயல்படுவீர்,
கர்த்தரோ இறங்கி செயல்படுவீர். புதிய நன்மைகள் எனக்கு அளிப்பீர், புதிய நன்மைகள் எனக்கு அளிப்பீர். ஏப்பிராசிம் ஏப்பிராசிம் தடைகள் உடைப்பவரே, ஏப்பிராசிம் ஏப்பிராசிம் தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் ரெட்டிப்பை தருபவரே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் ரெட்டிப்பை தருபவரே. சிறுமைப்பட்ட இடங்களில் எல்லாம் சிரசை உயர்த்தி மகிழச் செய்வீர். சிறுமைப்பட்ட இடங்களில் எல்லாம் சிரசை உயர்த்தி மகிழச் செய்வீர். நித்திய மாட்சிமை எனக்கு தந்து, நித்திய மாட்சிமை எனக்கு தந்து தலைமுறை தலைமுறை துதிக்கச் செய்வீர், தலைமுறை தலைமுறை துதிக்க வைப்பீர். ஏப்பிராசிம் ஏப்பிராசிம் தடைகள் உடைப்பவரே, ஏப்பிராசிம் ஏப்பிராசிம் தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் ரெட்டிப்பை தருபவரே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் ரெட்டிப்பை தருபவரே. நேர்த்தியான இடங்களில் எல்லாம் சிறந்த பங்கை எனக்கு அளிப்பீர். நேர்த்தியான இடங்களில் எல்லாம் சிறந்த பங்கை எனக்கு அளிப்பீர். வாக்கு பண்ணின ஒவ்வொன்றுமே, வாக்கு பண்ணின ஒவ்வொன்றுமே குறித்த நேரத்தில் நிறைவேற்றுவீர், குறித்த நேரத்தில் நிறைவேற்றுவீர். ஏப்பிராசிம் ஏப்பிராசிம் தடைகள் உடைப்பவரே, ஏப்பிராசிம் ஏப்பிராசிம் தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் ரெட்டிப்பை தருபவரே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் ரெட்டிப்பை தருபவரே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் ரெட்டிப்பை தருபவரே. யோவை ஆசீர்வதித்தவரே, முன்னாக பார்க்கிறேன் அவரை காணவில்லை, பின்னாக பார்க்கிறேன் அவனை காணவில்லை, இடது பக்கம் பார்க்கிறேன் காணவில்லை, வலது பக்கம் பார்க்கிறேன் ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். நான் சோதித்தபின் பொன்னாக விளங்குவேன் என்றான். இறுதியாக ரெட்டிப்பாக ஆசீர்வதித்தவரே, யோவை ஆசீர்வதித்தவரே, துன்பத்துக்கூடாக கடந்து போகிறவர்களை ரெட்டிப்பாக ஆசீர்வதிங்கப்பா. நீரே பெரியவர், யோவை ஆசீர்வதித்த தேவனே, நீரே எங்கள் தேவன், நீரே எங்கள் கண்மலை, நீரே எங்கள் கோட்டை, நீரே எங்கள் அடைக்கலம், நீரே எங்கள் தஞ்சம், நீரே எங்கள் மணவாளர். இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கிறோம். யோபு என்ற மனிதனை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். அவன் எத்தனையோ பாடுகளுக்குடா போனான், ஆனாலும் அவன் வாயினால் பாவம் செய்யலை. கர்த்தர் வந்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருந்தான். இறுதியாக இரட்டிப்பாய் ஆசிரியக்கப்பட்டான். அவனுடைய வாழ்க்கையிலே பாவம் காணப்படவில்லை. அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தினார். இறுதியாக அதே தேவன் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். சேர்ந்து பாடுவோம். தேவாவும் சமூகமே எனது பிரியம். தேவாவும் சமூகமே எனது பிரியமே, தேவாவும் சமூகமே எனது பிரியமே. Hallelujah, hallelujah, hallelujah.
சமூகமே எனது பிரியமே. வானத்தின் வாசல் நீரே, வாழ்க்கையின் அப்பம் நீரே. வானத்தின் வாசல் நீரே, வாழ்க்கையின் அப்பம் நீரே. தேவா உம் சமூகமே எனது பிரியமே. தேவா உம் சமூகமே எனது பிரியமே. நம்பிக்கை தெய்வம் நீரே, நங்கூரம் என்றும் நீரே. நம்பிக்கை தெய்வம் நீரே, நங்கூரம் என்றும் நீரே. தேவா உம் சமூகமே எனது பிரியமே. தேவா உம் சமூகமே எனது பிரியமே. கர்த்தாதி கர்த்தர் நீரே, கானான் தேசம் நீரே. கர்த்தாதி கர்த்தர் நீரே, கானான் தேசம் நீரே. தேவா உம் சமூகமே எனது பிரியமே. தேவா உம் சமூகமே எனது பிரியமே. ஆதி அந்தம் நீரே, ஆட்கொண்ட சொந்தம் நீரே. ஆதி அந்தம் நீரே, ஆட்கொண்ட சொந்தம் நீரே. தேவா உம் சமூகமே எனது பிரியமே. தேவா உம் சமூகமே எனது பிரியமே. அக்கினி ஜுவாலை நீரே, காலை பணியும் நீரே. அக்கினி ஜுவாலை நீரே, காலை பணியும் நீரே. தேவா உம் சமூகமே எனது பிரியமே. தேவா உம் சமூகமே எனது பிரியமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவளுக்கு திராட்சரசம் எண்ணி இருக்கிற பெரியிருக்கிற நாட்களை பார்க்கிறோம். எனக்கு அதிக சந்தோஷத்தை தந்திரப்பா. நீரே எங்கள் தேவன், நீரே எங்கள் கண்மலை. கர்த்தரை நம்புறவள் செழித்திருப்பார்கள். கர்த்தரை நம்புறவள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார்கள். கர்த்தரை நம்புறவள் சுற்றி நீர் இருக்கு. எருசலேமை சுற்றி பர்வதங்கள் சூழ்ந்திருக்குமா போல கர்த்தரை சுற்றி நான் கர்த்தரை நம்முடைய சுற்றி நீர் இருக்கிறப்பா. ஒருபோதும் கைவிடாதவரே, ஒரு நாளும் எங்களை விட்டு விலகிடாதவரே. ஸ்திரியானது கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமதன் பாலனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. முந்தினவளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திரத்திலே ஆறுகளையும் ஓடச் செய்வேன்.
வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திரத்திலே ஆறுகளையும் ஓடச் செய்வதனால் காட்டு மிருகங்களும் கோட்டான் குஞ்சுகளும் வலு சர்ப்பங்களும் என்னை கனம் பண்ணும். எனக்கென்னொரு ஜாதியை ஏற்படுத்துவேன், அவர்களின் துதியை சொல்லி வருவார் என்றவரே. எங்களை துதிப்பதற்காக தெரிந்தெடுத்தவரே, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது பொறுமுடைய கண்களிலே கிடைத்த கிருபை அப்பா. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவை காலை தோறும் புதிதாயிருக்கிறது. கர்த்தருடைய வீட்டிலே வாசமாயிருக்கிற பாக்கியவான்கள் அவளை துதித்துக் கொண்டிருப்பார் என்றவரே. ஆகாமிய கூடாரங்களில் 1000 நாள் வாழ்வதை பார்க்கிறோம். உம்முடைய ஆலயத்தின் வாசலிலே உம்முடைய ஆலயத்திலே வாழ்வது எவ்வளவு மேலானதப்பா. உண்மையே துதிக்கிறோம் நல்லவரே, உண்மை துதிக்கிறோம். ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன பொழுது மகிழ்ச்சியாயிருந்தேன் என்று தாவீது ராஜா சொன்னது போல உம்முடைய பாதம் எவ்வளவு ஆனந்தமப்பா. இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய மன்னாவினால் எங்களை திருப்தியாக்குங்க. இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். திருப்தியா எங்களை போஷித்து அனுப்புங்கப்பா. இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சகல துதி கரமுக்கு தருணம் கரங்களை தட்டி நாங்கள் சொல்லுவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அவரை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே மீண்டுமாக தேவனுடைய ஆராதனையில் கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். அவருக்கு துதிக்கான மகிமை அறிவித்தலுக்கு நடத்த போகிறேன். ஆகவே உங்களுக்கு அறிவித்தபடி அடுத்த கிழமை உங்களுக்கு கிறிஸ்மஸ் பரிசுகள் கிண்டலுக்காக கொடுக்கிறது அந்த வாரமாக இருக்கிறபடினால இதில் கவர்கள் கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் அதுக்குள்ளே உங்களால் முடிந்த காணிக்கைகள் கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்த்தர் கொடுத்து வழிநடத்துவார். ஆகவே அடுத்த மாத உபவாச கூட்டம் 13ஆம் தேதி நடைபெறும். ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி சபையாக அறிவித்து பாடல் தரப்பில் நாங்கள் சபையாக அறிவித்தோம். பிரிஸ்கலாவுடைய திருமணம் 6ஆம் தேதி ஸ்டூக்கார்டில் நடைபெறும். ஆகவே ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த ஆண்டு தான் எல்லா சபையிலும் உபவாச கூட்டம். ஆனாலும் நாங்கள் அந்த இடத்துல திருமணம் நடத்துகிறோம். ஆகவே உங்களுக்கு தெரியும், ரஞ்சித் சிவா அந்த மண்டபம் ஸ்டூக்கார்ட் ஷாட்டுகள் இருக்கிறது. ஆகவே அதுக்கு அந்த அட்ரஸ் இருக்கிறது. வேண்டுமான அட்ரஸை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். ஆகவே 6ஆம் தேதி அந்த திருமண காரியங்கள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, பாஸ்டர் இமானுவேல் அவர்கள் 7ஆம் தேதி 2 சபைகளிலும் தேவ செய்தி அளிப்பார். உங்களுக்கு ஜெபிப்பார். அதுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆகவே இந்த கிறிஸ்மஸ் குறித்தானது நாங்கள் அடுத்த வாரத்திலே உங்களுக்கு அறிவிப்போம். என்னென்ன மாதிரி கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி என்பதை நாங்கள் அறிவிப்போம். ஆகவே இப்பொழுது நாங்கள் தேசங்களுக்காக ஜெபிக்கிற வேளை தேசங்களுக்காக ஜெபித்து நாங்கள் உற்சாகமாய் காணி கொடுப்போம். இதில் என்பது துவைக்கிறேன். ஆகவே நீங்கள் எடுத்து சென்று அடுத்த கிழமை கொண்டு வந்து போடுங்கள். உங்களுடைய ஆசீர்வதிக்கலாம். ஒரு தேசங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். பயப்படாத மகிழ்ந்து கடிக்கூறு கற்ற பெரிய காரியங்களை தன்னும்படி வாக்கு தத்தத்தின்படி கத்தாண்ட வாக்கு தங்கள் ஆமன்று மாமேன் எடுத்திருக்கிறதப்பா. கத்தாவது நாள் தேசத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் ஆக வெண்மை மண்டாவது விசுதம கத்தாவே அநேக தேசத்தில் ஒப்புதல் நோர்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆசியா, ஆஸ்திரியா கண்டங்கள ஒரு ஜனங்களை ஒப்புத்தரும். எல்லா ஜனங்களும் கத்தரை அறிவாடைய சுத்தமுள்ளதாக இருக்குது. எல்லா மனுஷனும் கத்தரை அறிய வேண்டும் என்று விருப்பமாக இருக்கிறதப்பா. விருப்பம் நிறைவேற வேண்டுமாய் மண்டாரும் வலதுகைக்கு இடதுகைக்கு வித்தியானியாக ரட்சிப்பீராக. இளைஞர்களுக்கு ஒரு மக்கள் ரட்சிப்பீராக. தலைவர் அதிகார ரட்சிப்பீராக. கலமில்லாத விடும்படி நாயா அதிகார கத்தாவை கலமில்லாத விடும்படி ஆண்டு ஒரு ஜனங்களை ரட்சிப்பீராக. பாவ அடிமத்திலிருந்து விடுதலையாக்குவீராக. அறியாமல் விடுதலையாக்குவீராக. விற்கிற ஆராய்ந்து விடுதலையாக்குவீராக. சுதாரின் பிரிவு விடுதலையாக்குவீராக. கத்தாவை இந்தியாவை ஒப்புத்தல் இந்தியாவுக்கு ஒரு குடிமக்களை ரட்சிப்பீராக. 145 கோடி மக்கள் வாழ தேசம், பெரும்பான்மையாக வாழ தேசம். ஆண்டு மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் நீ சிந்திய ரத்தமான தேசத்தை கலவ வேண்டுமாய். பாவ அடிமத்திலிருந்து அறியாமல் இருந்து விசாதம் வெளியிலிருந்து விற்கிற ஆராய்ந்து விடுதலையாக்கி ரட்சிப்பீராக. இயேசுவே ரட்சிப்பீராக. கத்தாவை அலுவலினால் நாங்கள் வாழ தேவன் தேர்த்தி ஒப்புத்தருவோம். கத்தாவை வலதுகைக்கு இடதுகைக்கு வித்தியானியாக நீங்கள் ரட்சிப்பீராக. பாவ அடிமத்திலிருந்து விடுதலையாக்குவீராக. அறியாமல் விடுதலையாக்குவீராக. விசாதம் வெளியிலிருந்து விடுதலையாக்குவீராக.
மெஞ்ஞானது கண்டுள்ள செவிலா கத்தா வாலிய பிள்ளைகள் அற்றோருக்கு சிகரெட்டுக்கு சினிமாவுக்கு போதைப் பொருட்களுக்கு அடிமையா இருக்கிறார்கள். அடிமைத்தனத்தில் கத்த விடுதலையாக்க வேண்டுமே ரசிக்க வேண்டுமே என்றாலும் கால் மிதிக்கும் தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாய் தெரிவித்து வார்த்தையின்படி ஜனங்களை ரட்சிப்பீராக, ரட்சித்து சபையை சேர்த்துக் கொள்வீராக. இந்த வேலை நம்ம நோக்கி பார்க்கிறோம்ப்பா. இஸ்ரேல் தேசத்துக்காக ஜெபம் பண்றோம். அன்றைய இஸ்ரேல் தேசத்தை ரட்சிப்பீரா. அவனுடைய மெஸ்ஸியா வருகை ஆண்டு சீக்கிரமா இருக்கிறது. ஆண்டு நீரை மெஸ்ஸியான் போய் அந்த ஜனங்களை கண்டுகொள்ள வேண்டுமே வேண்டாம். வைந்து ஆண்டு தேசமானது ஜனங்களுக்கு விட வேண்டும். நாடுகள் மறந்து பெற்றவீராக. தேசத்தை ரட்சிப்பீராக, தேசத்தை பாதுகாத்துக் கொள்வீராக. கருத்திலே ஒப்புத்தரும் ஐரோப்பா நாடுகளுக்கு ஒரு நாடுகளை ஒப்புத்தரும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே என்றாரோ அவர் கத்தாவை இந்த வேலையில் ஆண்டரை கத்தாவே எங்கள் சபையை ஒப்புத்தருவேன். சபையை நான் கட்டுவேன். பாரத்தின் வாசல் மென்பன் செல்வரே SR22 சின்னவன் 1000 சிறுவன் பலத்தை ஆதிமாவன் கத்தாய் நான் ஏற்ற கால தீவிரமாய் ஜீவன் செல்வரே. எசேக்கியேல் 36:37 இஸ்ரவேலாய் நான் உங்களுக்கு அனுக்கிற மண்ணுபடி நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள். அப்பொழுது மனுஷரை வந்தவரோட பிறகு பண்ணுவார்கள், மனுஷரை வந்தவரோட பிறகு செய்வீராக. சபை ஆசிரியத்தை காத்துக் கொள்வீராக. உங்களுடைய முகத்தை பிரகாசிக்கும்படி கிருபையாக இருக்கிறீர்களா. முகத்தை பிரசனமாக்கி சமாஜத்தை கட்டுகிறார். எங்களை கேட்டு பெரிய காரியங்களுக்கு செய்யப்படுவதற்காக நன்றி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் காத்தியளிக்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நாங்கள் இப்பொழுது உற்சாகமாக கொடுக்கிறதுக்காக ஜெபம் பண்ணி உற்சாகங்களை செலுத்துவோம். ஆகவே எல்லோரும் தலை தாண்டி அதுக்கு பிறகு செய்யக்கூடிய வசனங்களை சொல்வார்கள். நம்ம கத்தாவே உற்சாகமாய் கொடுக்கிறது பிரியமாக சொன்னபடி உற்சாகமானதோடு நான் கொடுக்குறோம். உங்களுடைய காணிக்கை அங்கேறிங்க. ஆண்டவரே இந்த இடத்துல தேவனை ஆராய்த்த ஒரு பிள்ளைங்க நிறைவான நன்மைகளை ஆசிரியத்தை அனுப்புங்க. தேவன் தான் அந்த சிறிய பிள்ளையிலிருந்து பெரியவர் வரை உங்களுடைய பிரசனத்தின் வல்லமே ஆளுதல் செய்யட்டும். இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நாங்கள் சின்ன பிள்ளைகளை வருவோம். அப்பொழுது நீங்கள் உற்சாகமாக காணிக்கை கொடுங்கள். மறந்துடாம என்பதோடு எடுத்து செல்லுங்கள். I know that my Redeemer lives. God has played for you. நாமத்தினாலே இதில் எதிர் கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆமென். ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான மாலை ஆராதனைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதித்து பாடினோம், உம்முடைய நாமத்தை பெற்றினோம். இப்பொழுது உடைய ஜீவனோட வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நாமே எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, சிந்தனை நினைவுகளை ஆளுகை செய்யும் ஆண்டவரே கர்த்தாவே, பேசுகிற அடியனையும் வந்திருக்க ஒவ்வொருவரையும் நடத்த கொட்டைகளை மறைக்கிறோம். வார்த்தைக்கு விரோதமாய் வருகிற எல்லா எதிர் வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் நிர்மூலமாக்கி பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை கூடாக நாங்கள் ஒப்பு தருகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனம் வாசிப்போம். எபேசியர் 5:10. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். ஹல்லேலூயா. அப்போ இன்றைய நாளிலும் கர்த்தருக்கு பிரியமானது என்னென்று சோதித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டபடி செய்தியின் தலைப்பு கர்த்தருக்கு பிரியமானது அப்படின்னால் என்னன்னு நாங்கள் வேதத்திலிருந்து நாங்கள் ஆராய்வோம். கர்த்தருக்கு பிரியமானது என்னன்னு நாங்கள் எப்படி சோதித்து பார்க்க முடியும்? பைபிளை படித்தாதான் தெரியும் எங்களுக்கு எது கர்த்தருக்கு பிரியம், எது கர்த்தருக்கு பிரியம் இல்லை. எனவே வேத வசனம் தான் நமக்கு சொல்லி தருகிறது ஆண்டவருக்கு பிரியமானது என்னவென்று. அப்போ நாங்கள் தேவனோடு உறவு வைக்கும் பொழுதுதான், அவரோடு பழகும் பொழுதுதான் நமக்கு தெரியும் அவருக்கு என்ன பிரியம் என்று சொல்லி. அப்போ நாங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் மனிதர்களோடு பழகும் பொழுது அவர்களோடு பழகி பார்த்தா தான் எங்களுக்கு தெரியும் அவர்களுக்கு என்ன பிடிக்கும் என்று. அப்போ தேவனோடு நாங்கள் நெருங்கி பழகும் எங்களுக்கு தெரியும் அவருக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு என்ன பிடிக்காது. அப்போ கர்த்தருக்கு என்ன பிடிக்கும் என்பதை நாங்கள் அறிய வேண்டும், சோதித்து பார்க்க வேண்டும். அப்போ அதுக்கு என்ன, எங்களுடைய மாம்ச எண்ணத்திலே அதை அறிய முடியாது. மாறாக நாங்கள் ஆண்டவருக்கு எங்களை ஒப்பு கொடுத்ததன் மூலமாக எங்களுடைய மனம் புதிதாகி ஒரு மறுரூபமாக்க, அப்போ ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று நாங்கள் எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, ரோமர் 12:1 சொல்லுகிறது இப்படியாக, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த விஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை, அவருடைய பிரியம், அவருடைய பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று. அப்போ மனம் புதிதாக வேண்டும், சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும், எங்களுடைய கண்களை, எங்களுடைய அவயவங்களை எல்லாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமானதை பார்க்க, ஆண்டவருக்கு பிரியமானதை பேச, ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய, எங்களுடைய அவயவங்களை எல்லாம்
நாங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு பிரியமானது என்னன்னு நாங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். அப்போ வேதத்திலிருந்து நாங்கள் முதலாவது பார்க்க போகிறோம் என்ன கர்த்தருக்கு பிரியம் என்பதை நாங்கள் இன்றைக்கு 7 குறிப்பு பார்க்க போகிறோம். முதலாவது குறிப்பு சங்கீதம் 147:11 வாசிக்கலாம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அப்ப யார் மீது கர்த்தர் பிரியமாயிருக்கிறார்? தமக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அப்ப நானும் நீங்களும் ஆண்டவருக்கு இந்த உலகத்திலே பாருங்கள், தேவ பயம் இந்த கடைசி நாட்களிலே குறைந்து போகிறது. தேவ பயம் இல்லாத ஒரு சூழ்நிலை இங்கே காணப்படுகிறது உலகத்திலே கடைசி நாட்களிலே. அப்போ நாங்கள் ரட்சிக்கப்பட்ட நாம் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படும் பயம் நமக்கு இருக்கணும். அப்போ தேவ பயத்தோடு அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களே. அப்போ நாங்கள் கிருபையினால் வாழுகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக நடப்பதும் வேதம் என்ன சொல்வது? அவருடைய கிருபையை. அப்போ கிருபையை நாங்கள் நம்பி இந்த கிருபைக்கு நாங்கள் காத்திருக்கும் பொழுது அப்படிப்பட்டவர்கள் மேலே ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார். உலகத்திலே எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். ஆனால் அவர் பிரியமாயிருக்கிறது யாரிடம் என்று சொன்னால் அவருக்கு பயந்து அவருடைய கிருபையை நம்பி வாழுகிறவர்களுக்கு. அப்போ உலகத்திலே அநேகர் கிருபையை நம்பி வாழுவதில்லை, தங்களுடைய சுயத்திலேயே வாழுகிறார். எங்களாலே எல்லாம் செய்ய முடியும், ஆண்டவருடைய கிருபை எங்களுக்கு தேவையில்லை. நிர்மூடன் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த உலகத்திலே மாயான இந்த உலகத்திலே தேவன் தம்முடைய கிருபையை எங்களுக்கு ஆச்சரியமாய் வெளிப்படுத்தி அவர் தந்திருக்கிறார். எனவே அந்த கிருபையை நம்பி நாங்கள் வாழுகிறோம். எனவே இந்த நாட்களிலே நாங்கள் அவருக்கு பயந்து அவருக்கு கிருபைக்கு காத்திருக்கிறா இருந்தால் நம்மீது தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அடுத்த 2வது குறிப்பு கிறிஸ்தவத்துக்கு அடிப்படையானது விசுவாசம் என்று நாங்கள் பார்க்கிறோம். எபிரேயர் 11 வாசிக்கலாம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்ப நாங்கள் விசுவாசிகள் விசுவாசம் இல்லாத விசுவாசிகளா இருக்கக்கூடாது. விசுவாசிகள் என்றால் நாங்கள் தேவனை விசுவாசிக்க வேண்டும். அப்படின்னால் என்ன பிரியமானவர்களே? விசுவாசம் இருந்தால்தான் நாங்கள் தேவனை பிரியப்படுத்த முடியும். விசுவாசம் இல்லாமல் நாங்கள் தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. தேவனுக்கு பிரியமாய் நாங்கள் எதையும் செய்ய முடியாது. தேவன் எதிர்பார்ப்பது நம்மிடத்திலிருந்து விசுவாசம் தான். எனவே இந்த விசுவாசம் எப்படி நமக்கு வரும்? விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்படி என்றால் இந்த வேத வசனத்தை நாங்கள் கேட்பதன் மூலமாக நமக்குள்ளே விசுவாசம் வருகிறது. வேதம் சொல்லுகிறது, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்ப நாம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையிலே நாங்கள் விசுவாசம் இருக்கணும். எனவே அந்த விசுவாசம் தான் எப்படி என்றால் நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயம் என்று வேதம் சொல்றது. விசுவாசம் என்றால் என்ன? எபிரேயர் 11:1 சொல்லப்படுகிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. ஒன்றை நாங்கள் கண்ணாலே காணவில்லை, ஆனால் நம்புகிறோம் அது உண்டு என்று. அதுதான் விசுவாசம். தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று பைபிள் சொல்கிறது. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். உண்மையாய் தேவன் இருக்கிறார். தேவன் தான் வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்று பைபிள் சொல்கிறது. நாங்கள் அதை காணவில்லை, ஆனால் நாங்கள் விசுவாசிக்கிறோம் அது அப்படித்தான் என்று. அதே நேரத்திலே வேதம் சொல்லுகிறது, இயேசு சிலுவையிலே எங்களுக்காக மரித்து எங்கள் பாவ சாபங்களுக்காக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் இப்பொழுது பிதாவின் வலது வாரத்தில் வீட்டிலிருந்து எங்களுக்காக பறந்து பேசுகிறார். இயேசு மறுபடியும் வரப்போகிறார். அப்ப இந்த விசுவாச பிரமாணம் அதையெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் இவைகளெல்லாம் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசம் தான் ஆண்டவருக்கு பிரியப்படுது. பாருங்கள், இயேசு அற்புதங்களை செய்யும் பொழுது அநேக இடத்திலே அவர் கேட்டறிந்து கொண்டது, நான் உனக்கு இதை செய்வேன் என்பதை நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படி என்று இயேசு சொல்லியிருக்கிறார். எனவே விசுவாசம் எங்களுக்கு இல்லை என்றால் தேவனுக்கு பிரியமாய் நாங்கள் இருக்க முடியாது. முதலாவது எங்களுக்கு தேவையானது விசுவாசம். அந்த விசுவாசம் கடுகு விதையளவு இருந்தாலும் போதும். ஆனால் அந்த கடுகு விதையை அது சிறிதாக இருக்கிறதில்லை, நாளுக்கு நாள் அது வளருகிற விசுவாசம், ஒரு விசை நமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம். இந்த விசுவாசத்தை நாங்கள் காத்து கொள்ள வேண்டும்.
பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். எனவே விசுவாசம் நமக்கு இருக்கும் பொழுது அதுதான் தேவனை பிரியப்படுத்தும் என்று நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது தேவ பயம், அவருடைய கிருபையை சார்ந்து வாழுவது. அடுத்தது விசுவாசம் என்று நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது என்ன? கிறிஸ்தவர்களுக்கு முக்கியமானது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஜெபம். ஜெபம் இல்லாத ஒரு விசுவாசி, நான் ஜெபிக்காத விசுவாசி என்றால் அது உண்மையா தேவனுக்கு பிரியமான ஒரு விசுவாசியாக இருக்க முடியாது. தேவன் எப்படிப்பட்ட விசுவாசியின் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார் என்றால் ஜெபிக்கிற விசுவாசிகள் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். வாசிப்போம் நீதிமொழிகள் 15:8. துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பான், ஆனால் செம்மையானவருடைய ஜெபம், எல்லாருடைய ஜெபத்திலையும் அவர் பிரியமாக இருக்கிறார் என்று சொல்லவில்லை. அவர் சொல்லுகிறார் செம்மையானவர்கள். எங்களுடைய வழிகளை நாங்கள் செம்மைப்படுத்தி இருக்கிறோம். நாங்கள் அதாவது ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து, அப்போ கோணலான வழிகளை விட்டு நாங்கள் மனம் திரும்பி எங்களுடைய வழிகளை செவ்வைப்படுத்தி நாங்கள் ஒரு நேர்த்தியான ஒரு ஆண்டவருடைய பாவிகளாக இருந்த நாங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நாங்கள் எங்களுடைய வழிகளை சீர்படுத்தி நாங்கள் செம்மையாய் நாங்கள் அவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் தான் அவருக்கு பிரியம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ துன்மார்க்கர் பலியிடுவது போல நம்முடைய ஜெபங்கள் இருக்கக்கூடாது. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் நாங்கள் இருந்தோம், ஆனால் திருப்பவும் அக்கிரம சிந்தை, வேதத்திலே சங்கீதக்காரன் சொல்கிறார் 66 சங்கீதத்திலே, என் உள்ளத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் அதுக்கு செவி விடாராம். அப்படின்னா எங்களுக்கு ஜெபம் கேட்கப்படாது. எங்களுடைய எண்ணம் அக்கிரம சிந்தை நிறைந்திருக்குமாக இருந்தால் எங்களுடைய ஜெபம் கேட்கப்படாது. அப்படி யாருடைய ஜெபத்தின் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார் என்றால் செம்மையானவருடைய ஜெபத்தின் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார். எனவே ஜெபிப்பது என்பது மிகவும் முக்கியமான. இயேசு தம்முடைய சீசர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். ஜெபமே நமக்குடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை கொண்டு வருகிறது. ஜெபம் இல்லாத வாழ்க்கை அது வீணான வாழ்க்கை. எனவே வாழ்க்கை ஒன்று இருக்குமாக இருந்தால், தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் இருப்போமாக இருந்தால், நாங்கள் தேவனை நோக்கி ஜெபத்தின் மூலமாக அவரோடு நாங்கள் உறவை வலுப்படுத்துவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய வழிகள் அங்கே நாங்கள் செவ்வாய்ப்படுத்தி நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த ஜெபத்திலே அவர் பிரியமாயிருக்கிறார். செம்மையானவருடைய ஜெபம் அவருக்கு பிரியம் என்று நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது என்ன? கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்கள் செய்ய வேண்டியது விசுவாசிக்க வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும். அடுத்தது தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம். அந்த ஆராதனை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? எபிரேயர் 12:28 வாசிக்கிறோம். அதனால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவும். அப்ப பயத்தோடும் பக்தியோடும் செய்யப்படுகிற ஆராதனை தான் தேவனுக்கு பிரியமான ஆராதனை. வீணான ஆராதனை என்று சொல்லி மனிதனுடைய கற்பனைகளை சொல்லி வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார் என்று சொல்லி இயேசு சொன்னார். எனவே வீணான ஆராதனை இல்லை, பயபக்தியோடு ஆவியோடும் உண்மையோடும் பயத்தோடும் பக்தியோடும் பணிந்து குனிந்து ஆண்டவரை பரிசுத்த அலங்காரத்தோடு அவருக்கு ஏறெடுக்கிற ஆராதனையிலே அவர் பிரியமாயிருக்கிறார். எனவே ஆராதனையில் பிரியமுள்ள தேவன், துதிகளின் நடுவில் வாசம் பண்ணுகிற தேவன். அப்ப இவைகளை எல்லாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாங்கள் செய்யும் பொழுது அதுதான் தேவனுக்கு பிரியம். வேறு என்ன? அவரிடத்திலே தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையாண்ட ஒரு பாடல் பாடுகிறோம். இப்போ ஆண்டவர் என்னத்தை கேட்கிறார் கர்த்தரிடத்திலே? மனுஷனே நன்மை ஒன்று. மீகாவை நாங்கள் வாசிக்கிறோம், நன்மை என்னதென்று நாங்கள் அறிவிக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை திரையிட்டு தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் நடக்கிறதை தவிர வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். இப்போ தேவன் என்னிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? அவருக்கு நாங்கள் அவர் மேல் நாங்கள் விசுவாசம் வைக்க வேண்டும், அவருக்கு பயபக்தியோடு அவருக்கு முன்பாக இருக்க வேண்டும், அவருடைய கிருபையை நம்பி நாங்கள் வாழ வேண்டும், ஜெபம் செம்மையாய் நாங்கள் வாழ்ந்து ஜெபிக்க வேண்டும். ஆராதனையும் பயபக்தியோடு செய்யப்படுகிற ஒரு புத்தி உள்ள ஆராதனை என்றால் என்ன? ஏற்கனவே நான் சொன்னது போல சரீரங்களை ஜீவ வழியாக ஒப்பு கொடுத்து ஏறெடுக்கிற ஆராதனை. அப்ப ஆராதனையிலே அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். அர்ப்பணிப்பில்லாத ஆராதனை வீணான ஆராதனை. பயபக்தியோடு எங்களை அர்ப்பணித்து ஆண்டவருக்கு ஏறெடுக்கும் ஆராதனையிலே தேவன் பிரியமாயிருக்கிறார் நாங்கள் பார்க்கிறோம்.
அப்ப என்ன 4 விதமான காரியத்தை நாங்கள் பார்த்தோம். அடுத்தது 5வது காரியம் அதாவது ஆவிக்குரிய பலிகள். பழைய ஏற்பாட்டிலே பலவிதமான பலிகளை செலுத்தபடியாக ஆண்டவர் அங்கே சொல்லியிருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நமக்கு பலிகள் செலுத்த வேண்டியது ஆவிக்குரிய பலிகள் என்று சொல்லப்படுகிறது. எனவே அந்த பலிகள் என்ன என்பதை எபிரேயர் 2 நாங்கள் பார்க்கிறோம். 13ஆம் அதிகாரம் 15-16 வாசிப்போம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். தேவன் பிரியமாயிருக்கிற பலி என்ன? உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. அப்ப நாங்கள் ஆண்டவருக்கு பிரியமானது என்னென்றால் உதடுகளின் கனியான புதிய ஏற்பாட்டிலே ஆவிக்குரிய பலி ஸ்தோத்திர பலி. இந்த ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் நாங்கள் செலுத்த வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அப்ப தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கு. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியோடு நாங்கள் அவரை துதிக்க வேண்டும். என்ன நடந்தாலும் நன்றி, யார் கைவிட்டாலும் நன்றி. யோப் என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப எங்களுக்கு நன்மை நடந்தாலும் அவருக்கு நன்றி, தீமை நடந்தாலும் நன்றி. ஏனென்றால் அவருடைய அனுமதியில் நாம் எங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது. எது நடந்தாலும் ஆண்டவருக்கு எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்றுதான் எங்களுக்கு வேதம் சொல்றது. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது அதிலே தேவன் பிரியமாயிருக்கார் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது நன்மை செய்கிறது. ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகள் நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அதிலே அவர் பிரியமாயிருக்கிறார். எனவே நாங்கள் நன்மை செய்யும் பொழுது ஆண்டவர்களை பிரியப்படுகிறார். நாங்கள் தீமை செய்யக்கூடாது. தீமை செய்யறவர்களுக்கு அவர்கள் முகாம் விரோதமாக இருக்கிறதா? அப்ப தீமை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை பின்தொடர்ந்து கொள்ள வேதம் சொல்கிறது. தீமையை விட்டு விலக வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்ப நாங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். எப்படி? உனக்கு திராணி இருக்கும் பொழுது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருக்காது. எங்களுக்கு நன்மை செய்ய திராணி இருந்தால் அதை செய்யத்தக்கவர்களுக்கு நாங்கள் செய்யாமல் இருக்கக்கூடாது. ஒருவர் நன்மை செய்ய வேண்டும் என்று அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும் என்று சொல்லப்படுது. எனவே நாங்கள் நன்மை செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ள வேதம் சொல்கிறது. கர்த்தரை நம்புவோம், நன்மை செய்வோம், இதிலே அவர் பிரியமா இருக்காண்டு தான தர்மம் பண்ண வேண்டும். தான தர்மம் செய்கிறது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, இதுதான் ஆவிக்குரிய பலிகள் புதிய ஏற்பாட்டிலே. எனவே இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். எனவே நாங்கள் ஆவிக்குரிய பேதுருவை நாங்கள் வாசிக்கிறோம், ஆவிக்குரிய பலிகளை செலுத்தும்படியாக நாங்கள் ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோமா? அப்ப நாங்கள் ஆசாரியர்கள், ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறவர்கள். அப்ப எப்படிப்பட்ட பலி? அதாவது உதடுகளின் கனியாய ஸ்தோத்திர பலி, நன்மை செய்தல், தான தர்மம் பண்ணுதல், இவைகள் எல்லாம் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று நாங்கள் அறிந்து கொள்கிறோம். ஆவிக்குரிய பலிகள். அடுத்தது உற்சாகமாய் கொடுக்கும் பொழுது அதிலும் தேவன் பிரியமாயிருக்கிறார். 2 கொரிந்தியர் 9 வாசிக்கிறோம். அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். அப்ப கொடுங்கள் கூட கொடுக்கப்படும் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். அப்ப கொடுப்பது என்பது தேவனுக்கு பிரியமான ஒரு செயல். தேவன் உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும், எவன் நீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு நீர் பாய்ச்சப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், கர்த்தர் அதை திருப்பி கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது. இங்கே பவுல் சொல்லுகிறார், அவனவன் விசனத்தோடும் கட்டாயத்தோடும் அல்ல, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலே தேவன் பிரியமா இருக்கிறார். அப்படின்னால என்ன? மனமோந்து கொடுக்கிறதை கர்த்தர் விரும்புகிறார். அப்ப நாங்கள் கொடுக்கும் பொழுது எப்படி கொடுக்க வேண்டுமா? மனம் மோந்து கொடுக்கணும். விசனத்தோடு கட்டாயத்தோடு அல்ல, மனம் மோந்து நாங்கள் கொடுக்கும் பொழுது அந்த இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று வேதத்திலே அங்கே பவுல் நிருபத்திலே சொல்லி வைத்திருக்கிறார். எனவே நாங்கள் கொடுங்கள் கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன். இந்த நாட்களிலும் பாருங்கள், இன்றைக்கு என்பலப் கொடுக்கப்படுகிறது. வருகிற வாரம் நாங்கள் காணிக்கைகளை சேர்ந்து அனுப்ப போகிறோம். அந்த என்பலப்பிலே நாங்கள் அந்த வசனத்தை அடைந்திருக்கிறோம். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்திலே தேவன் பிரியமாயிருக்கிறார். எனவே பிரியமானவர்களை உற்சாகமாய் கொடுப்போம். தேவன், அதாவது இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமான காரியம்.
எனவே நாங்கள் இந்த பண்டிகை நாட்களிலே நாங்கள் கொடுக்கும் பொழுது அதுதான் தேவனுக்கு பிரியமாக இருக்குமே தவிர நாங்கள் ஏறெடுக்கிற வேறு எந்த இந்த உலக பிரகாரமாக ஏறெடுக்கிற பண்டிகை கொண்டாட்டங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்காது. அதாவது நாங்கள் புது ஆடையை போட்டு கொண்டாட்டம் எடுத்து எது செய்தாலும் ஆண்டவருக்கு அது பெருசா பிரியமாக இருக்காது. மாறாக அவருடைய பிறப்பின் நாட்களிலே ஆண்டவருக்கு என்ன பிரியமாக இருக்கும் என்றால் இதைத்தான் நாங்கள் சொல்ல வேண்டும், உற்சாகமாய் கொடு. அப்ப கிறிஸ்துமஸ் என்று சொன்னால் என்ன? கொடுப்பதுதான். அங்கே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவசிக்கிறவனவன் அவன் கட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரளி, அவருடைய குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக தந்தாராம். அதுக்கு மேலே அவர் மற்றதை கொடுக்காதற்கு எப்படி என்று ரோமர்லே நாங்கள் வாசிக்கிறோம். அப்ப தேவன் கொடுத்தார், தன்னுடைய குமாரனே கொடுத்தார். எனவே கிறிஸ்துமஸ் என்பது அங்கே கொடுப்பது என்பது நாங்கள் பார்க்கிறோம். எனவே தான் நாங்கள் உற்சாகமாய் கொடுக்கும் பொழுது அதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று நாங்கள் இந்த இதிலே நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். அடுத்தது என்ன? உண்மையாய் நடக்கிறவர்களே அவர் பிரியமாயிருக்கிறாராம். நீதிமொழிகள் 12:22 வாசிப்போம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். அப்ப இடங்களிலே நீங்கள் பாருங்க, கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப பொய் உதடுகள் அவருக்கு அருவருப்பாக இருக்கிறது. அப்ப நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் உண்மையை பேச வேண்டும், உண்மையாய் நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் எங்கள் மேல் பிரியமாயிருப்பார். நாங்கள் பொய்யை பேசிக்கொண்டு பொய்யிலே பிறந்து பொய்யிலே நடப்பது, அப்ப இந்த உலகத்திலே நீங்கள் பார்க்கிறால் அங்கே மலிந்து காணப்படுகிறது. பொய்யை அங்கே ஜனங்கள் தாராளமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவருடைய, அதாவது சங்கீதம் 15 நீங்கள் வாசித்தால், யார் கர்த்தருடைய வீட்டிலே தங்குவான், யார் அவருடைய பரிசுத்த பர்வதத்திலே வாசம் பண்ணுவான், உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அப்ப நாங்கள் பேச்சிலும் வார்த்தையிலும் நடத்தையிலும் அன்பிலும் ஆவியிலும் மற்றவர்களுக்கு மாதிரியாயிரு. அப்ப மோசே தேவனுடைய வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான். உண்மை உள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். எனவே நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம் மீது பிரியமாயிருப்பார். நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் உண்மை அற்றவர்களாக இருந்தால் தேவன் நம் மீது பிரியமாக இருக்க மாட்டார். எனவே நாங்கள் தேவனை பிரியப்படுத்த வேண்டுமென்றால் வேறு எந்த காரியத்தை குறித்தும் பிரியப்படுத்தக்கூடாது. உலகத்திலே நீங்கள் பார்த்தால், அதாவது தவறான வழியிலே பணத்தை சம்பாதித்தாலும் அதிலிருந்து கடவுளுக்கு கொடுத்து அநேகர் கடவுள்களை பிரியப்படுத்த முயற்சிப்பார்கள், அஞ்ஞானிகள். ஆனால் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நாங்கள், அவர் உண்மையாய் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை. இந்த உலகத்திலே எங்களுக்கு கொடுக்கப்பட்டது கொஞ்சம் அநீதியான உலகப் பொருட்கள். இதிலே நீங்கள் உண்மையற்றவர்களாக இருந்தால் எப்படி உண்மையான காரியத்தை ஆண்டவர் நம்மிடத்திலே கொடுப்பார் என்று அங்கே இயேசு சொன்னார். எனவே தான் ஆண்டவருக்கு முன்பதாக உண்மையாய் நடக்கும் பொழுது அப்படிப்பட்ட நம்மீது தான் தேவன் பிரியமாயிருப்பார். எனவே இன்றைக்கு நாங்கள் மனிதர்களை பிரியப்படுத்துவதற்கு சில சந்தர்ப்பத்திலே நாங்கள் உண்மைக்கு மாறாய் நடந்து கொள்கிறோம். அதாவது உண்மை பேசுவதற்கு மாறாக பொய் பேச நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஏனென்றால் மனிதர்களை பிரியப்படுத்துவதற்கு பவுல் சொல்லுகிறார், யாரை நான் பிரியப்படுத்துவேன்? நான் மனிதனையா தேவனையா? நான் மனிதனை பிரியப்படுத்தினால் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே என்று சொல்கிறார். அப்ப நாங்கள் யாரை பிரியப்படுத்த வேண்டும்? மனிதர்களை பிரியப்படுத்தி ஒன்றும் இல்லை, நாங்கள் வெட்கப்பட்டு போவோம். தேவனை நாங்கள் பிரியப்படுத்துவோமாக இருந்தால் நாங்கள் உயர்த்தப்படுவோம். தேவன் எங்களை ஒரு நாளும் கைவிடாமல் அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எனவே தேவனை பிரியப்படுத்தும் பொழுது அவர் எங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப நாங்கள் அவருடைய உள்ளம் மகளும் பொழுது எங்களை அளவு கடந்து அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எனவேதான் நாங்கள் எப்பொழுதும் பைபிளை நாங்கள் பார்க்கொண்டும் இப்போ நாங்கள் செய்கிற காரியம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குமாறு முதலாவது கேள்வி நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். அப்ப இது எப்படி தேவனுக்கு பிரியமில்லை என்று நாங்கள் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? பைபிளை படித்தால் தானே நமக்கு தெரியும் எது தேவனுக்கு பிரியம், எது தேவனுக்கு பிரியமில்லை என்று. நாங்களாகவே ஒரு காரியத்தை இது தேவனுக்கு பிரியமா இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு செய்ய ஆரம்பித்தால் அதிலே நாங்கள் வெற்றியை காண முடியாது. எனவே தேவனுக்கு என்ன பிரியம், அவருடைய சித்தம் என்ன, அவருடைய பரிபூர்ண சித்தம் என்ன, இவைகளை அறிந்து நாங்கள் செய்யும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே
உண்மையான ஒரு விஜயமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு வாழ முடியும். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே அதாவது மனித தயவையும் தேவன் எங்களுக்கு தருவார். அப்ப நாங்கள் மனித தயவை நாமவே சொந்தமான முயற்சியிலே நாங்கள் மனிதரை பிரியப்படுத்தி பெற்றுக் கொள்ள முடியாது. மாறாக நாங்கள் தேவனை பிரியப்படுத்தும் பொழுது தேவன் எங்களுக்கு மனித தயவை அவர் தருகிறார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப இறுதியாக நாங்கள் 2 வசனத்தை வாசித்து ஜெபிப்போம். நீதிமொழிகள் 16:7. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். அல்லேலூயா. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவருடைய சத்துருக்கள் கூட அவனோட சமாதானமாகும்படி செய்வார் என்று வேதம் சொல்கிறது. இப்ப நாங்கள் தேவனை பிரியப்படுத்தினால் தேவன் தான் செய்வார். நமக்கு சத்துருக்களையும் எங்களோடு சமாதானமாகும்படி செய்வார். நாங்கள் தேவனை பிரியப்படுத்தாமல் மனிதர்களை பிரியப்படுத்துவோமாக இருந்தால் நாங்கள் வெட்கப்பட்டு போவோம். எனவே இந்த உலகத்திலே நாங்கள் பிரியப்படுத்த வேண்டியது தேவனை மாத்திரமே. மனிதர்களை நாங்கள் பிரியப்படுத்தவே முடியாது. மனிதர்களை தேவனை நிச்சயமாக நாங்கள் பிரியப்படுத்தலாம், ஆனால் மனிதர்களை பிரியப்படுத்தவே முடியாது பிரியமானவர்களே. எனவே மனிதர்களை நாங்கள் பிரியப்படுத்த முயற்சித்தால் நாங்கள் வெட்கப்பட்டு தான் ஒரு நாள் போவோம். ஆனால் தேவனை நாங்கள் பிரியப்படுத்த ஆரம்பித்தால் தேவன் சத்துருக்களை கூட எங்களோடு சமாதானமாகும்படி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். எனவே தாவீது ஒரு ராஜாவாக இருந்தாலும் அவர் தன்னுடைய ஜெபத்திலே அநேக ஜெபங்களை முன்மாதிரியாக அங்கே அவர் எடுத்திருக்கிறார். எனவே தாவீது ஒரு இடத்திலே சங்கீதம் 143:10 இப்படியாக ஜெபிக்கிறார். அந்த ஜெபம் நம்முடைய ஜெபமாக இருக்கட்டும். வாசிப்போம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அல்லது அனுதினம் நாங்கள் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் இது. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என்னுடைய தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த ஜெபம் மாத்திரம் செய்து ஆண்டவருக்கு பிரியமானதை நாங்கள் செய்ய ஆரம்பிப்போம் இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதையும் தேவன் நம்மை வழி நடத்துவதையும் நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னெடுத்து செல்வதற்கும் இதாக இருக்கிறது. அநேகர் அதாவது மனிதர்களை பிரியப்படுத்த முயற்சித்து தோல்விகளை தழுவுகிறதை நாங்கள் காணுகின்றோம். எனவே நம்மோடு ஒருவர் பழகும் பொழுது நாங்கள் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் கணவனுக்கு என்ன பிடிக்கும், மனதுக்கு என்ன பிடிக்கும் என்று நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம். அதே போல நம்முடைய தேவன், அவர் நம்மை சிருஷ்டித்த தேவன், அவர் நம்மிடத்திலே எதையெல்லாம் எதிர்பார்க்கிறார் என்றால் அவர் உண்மையா, அதாவது தேவ பயத்தோடு நாங்கள் வாழ வேண்டும். அவருடைய கிருபைக்கு நாங்கள் காத்திருக்க வேண்டும். அவர் மீது நாங்கள் வைத்திருக்கிற விசுவாசம் உண்மையான ஒரு விசுவாசமாக இருக்க வேண்டும். அடுத்தது நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்கள் உண்மையாக செம்மையான இதயத்தோடு ஏறெடுக்கப்படுகிற ஜெபமாக இருக்க வேண்டும். உண்மையாக பயபக்தியோடு ஏறெடுக்கப்படுகிற ஆராதனையாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய பலிகள், உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகள், நன்மை செய்தல், தான தர்மம் பண்ணுதல், உற்சாகமாய் கொடுத்தல், உண்மையாய் நடத்தல், இவைகளில் தான் ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார். எனவே இந்த 7 விதமான காரியங்களையும் நாங்கள் இந்த நாளிலே அறிந்து கொண்டோம். அநேக சந்தர்ப்பங்களிலே நாங்கள் இதனை ஏற்கனவே அறிந்திருந்தாலும் ஆண்டவர் நமக்கு நினைவூட்டி நாங்கள் இன்னமும் கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பார்த்து நடக்காமல் இருக்கிறபடினாலே பரிசுத்த ஆவியானவர் அதை நமக்கு மறுபடியும் சொல்லித் தருகிறார். எனவே இந்த நாட்களிலே, வருடத்தின் முடிவிலே நாங்கள் வந்திருக்கிறோம். தேவனுக்கு பிரியமானதை நாங்கள் செய்ய எங்களை நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். ஆவி, ஆத்துமா, சரீரம் உமக்கு. என்னுடைய கண்கள், என்னுடைய அவயவங்கள், என்னுடைய நாவுகள், என்னுடைய கைகள் எல்லாம் உமக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரிடத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். தாவீது ஜெபித்தது போல நாங்கள் ஒரு பாடலை ஜெபமாய் பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நாங்கள் இந்த சங்கீதம் 143:10 வைத்து எழுதப்பட்ட பெர்க்மன் ஐயா ஃபாதர் பெர்க்மன் மூலமாய் பாடப்பட்ட இந்த பாடலை நாங்கள் ஜெபமாய் பாடி நாங்கள் ஜெபிப்போம். அல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. பாடுவோம். உமக்கு பிரியமானதை செய்ய
எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், நீரே என் தேவன், உம்மல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உம்மை நோக்கிய கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா, உம்மை நோக்கிய கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. வறண்ட நிலம் வறண்ட நிலம் தவிப்பது போல், வறண்ட நிலம் தவிப்பது போல், என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கிறதையா, ஏங்கி ஏங்கி தவிக்கிறதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. சொல்லுவோம், உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உம்மையே உம்மையே நம்பியுள்ளே, உம்மையே நம்பியுள்ளே, நீர் விரும்பும் உம் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்டவே திவ்யநாதரே, தினந்தோறும் காட்டவே திவ்யநாதரே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. ஜெபம் பண்ணுவோம். உமக்கு பயந்து உடைய கிருபைக்கு காத்திருக்கொள்வேன். கர்த்தர் பிரியமாயிருக்கான்னு சொல்லப்பட்டபடி ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பயந்து உடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களாய் எங்களை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று சொல்லப்பட்டபடினாலே ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய விசுவாசம் பெருகட்டும். ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே விசுவசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் கெட்டுப்போக பின்வாங்குறவராயிராமல் ஆத்மா ஈடற விசுவாசிகளாய் இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே அப்பா, ஜெபமே ஜெயம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, செம்மையானவருடைய ஜெபந்தான் ஆண்டவரே உமக்கு பிரியம். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வழிகளை செவ்வைப்படுத்தி உமக்கு பிரியமான ஜெபத்தை ஏறெடுக்கிறவர்களால் நீர் எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய கிருபையை பற்றி கொள்ள கிடவும்
நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. பட்சிக்கிற அக்கினி பாவங்களை கண்டிக்கும் பரிசுத்தம் உள்ள தேவன். ஆண்டவரே, பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் உம்மை தொழுது கொள்ளவும் ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே, பயபக்தியோடு உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஆவிக்குரிய பலிகளை செலுத்தும்படியாக நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய கூட்டமாக இருக்கிறபடினால் எப்பொழுதும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்தவும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் நாங்கள் மறவாதற்கு எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே, மனமும் வந்து நாங்கள் கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். உண்மையாய் நடக்கிற இடத்திலே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே எங்கும் நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் ஆண்டவரே, எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் நாங்கள் வீட்டிலும் வேலை தலங்களிலும் சபையிலும் சமுதாயத்திலும் நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் உண்மையை பேசி உண்மையை நடப்பிக்க கர்த்தர்களுக்கு கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோம். ஒருவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் சத்துருக்களையும் சமாதானமாகும்படி செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே, எங்களுடைய வழிகள் ஆண்டவரே உமக்கு பிரியமாயிருக்கும் பொழுது நீர் சத்துருக்களையும் சமாதானமாகும்படி செய்வீர். அதுக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். உமக்கு பிரியமானது செய்ய நீர் எங்களுக்கு போதித்தருளும். நீரே எங்களுடைய நல்ல தேவன். உடைய நல்ல ஆவி உடைய செம்மையான வழியை நடத்துவாராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவனை ஆராதனை பாடலை பாடி நாங்கள் தேவனை மகிமைப்படுத்தி அவர்கள் பிரியமானவற்றை செய்ய தேவனங்களை கற்று தரும்படியாக நாங்கள் ஜெபத்தோடு கூட இருப்போம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உமக்கு நான் நன்றி சொல்லவே உம் கிருபையினால் எங்களை நிரப்புமே. ஒவ்வொரு நாளும் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லவே உம் கிருபையினால் எங்களை நிரப்புமே. கிருபையே கிருபையே ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தும் கிருபையே. ஆஹா கிருபையே கிருபையே ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தும் கிருபையே. காலை தோறும் திருப்தியாக்கும் கிருபையால் உம் சாயலால் நான் திருப்தியாகுவேன். நான் கடந்து சென்று வீடு திரும்பி வரும் வரையிலும் உம் கிருபை என்னை தாங்குவதா நன்றி சொல்கிறேன். காலை தோறும் திருப்தியாக்கும் உம் கிருபையால் உம் சாயலால் திருப்தியாகுவேன். நான் கடந்து சென்று வீடு திரும்பி வரும் வரையிலும் உம் கிருபை என்னை தாங்குவதா நன்றி சொல்கிறேன். நான் நிற்பதும் நிலைப்பதும் உயிர் வாழ்வதும் உங்க கிருபையே. நான் நிற்பதும் நிலைப்பதும் உயிர் வாழ்வதும் உங்க கிருபையே. கிருபையே கிருபையே ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தும் கிருபையே. கிருபையே கிருபையே ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தும் கிருபையே. ஒவ்வொரு நாளும் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லவே உம் கிருபையினால் எங்களை நிற்புமே. ஒவ்வொரு நாளும் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லவே உம் கிருபையினால் எங்களை நிற்புமே. வேதனையும் துன்பங்களும் நெருங்கி வந்தாலும் விலகாத தேவன் நீர் என்னோடு இருக்கிறீர். உலகத்தின் முடிவு வரை இருப்பேன் என்றவர் ஒரு நாளும் என்னை விட்டு விலகுவதில்லை. வேதனையும் துன்பங்களும் நெருங்கி வந்தாலும் விலகாத தேவன் நீர் என்னோடு இருக்கிறீர். உலகத்தின் முடிவு வரை இருப்பேன் என்றவர் ஒரு நாளும் என்னை விட்டு விலகுவதில்லை. உங்க பாசம்தான் உங்க நேசம்தான்
உங்க இரக்கம்தான் என்னை வாழ வைக்குதே. உங்க பாசம்தான், உங்க நேசம்தான், உங்க இரக்கம்தான் என்னை வாழ வைக்குதே. கிருபையே கிருபையே ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தும் கிருபையே. ஆஹா கிருபையே கிருபையே ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தும் கிருபையே. ஒவ்வொரு நாள் உமக்கு நாங்க நன்றி சொல்லவே, உம் கிருபையினால் எங்களை நிரப்புமே. ஒவ்வொரு நாளும் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லவே, உம் கிருபையினால் எங்களை நிரப்புமே. கிருபையே கிருபையே ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தும் கிருபையே. கிருபையே கிருபையே ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தும் கிருபையே. நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருக்கிறதும் அவருடைய கிருபை. ஆகவே அவருடைய பிரியமான மகனாக நாங்கள், பிரியமான மகளாக நாங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருக்கு பிரியமான என்னதென்று நாங்கள் அறிந்து நாங்கள் செயல்படும் போதும் கர்த்தர் நம்மேல பிரியம் வைக்கிறது. அவரை துதிப்பமாக இறுதியாக துதித்து நாங்கள் ஜபிக்க போகிறோம். நன்றி ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. மகா இரக்கமுள்ள பிதாவே ஸ்தோத்திரம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள பிதாவே ஸ்தோத்திரம். ஏற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகா இரக்கமும் கிருபை எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஒரு மனதோடு இந்த இடத்துல கூடி வந்து உமக்கு பிரியமான வெற்றி செய்ய எங்களை கற்றுத்தந்ததுக்காக நன்றி. இந்த வேளையில் வந்து ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிங்க, நிறைவான நன்மையாக ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்பட கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வர இருக்க நாட்கள் நேரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்தும். மறுமுறை இந்த இடத்துல கூடி வரும் வரை தேவனுடைய சமாதானம் கடந்து வரட்டும் ஆண்டவரை. போக்கிலும் பலத்திலும் கூட இருங்க, வருகையில கூட இருந்து போகும் பொழுது கூட ஆட்சேபிக்கிறோம். உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். புறப்படுத்த உடனடித்தும் இயேசுவின் நாமத்தில் ஆட்சேபிக்கிறோம். உங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சொல்வோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகாரங்களை மறவாய். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய இடைவிடாத அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் மனதோடும் கூட இருப்பதாக. ஆமேன் ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.